வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க பூவாழை புட்டை நாமளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நான் 50 கிராம் அளவுக்கு தான் நான் ரவை சேர்த்துக்க போகிறேன். அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடலாம். கருக விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் ஒரு பெரிய பழமாக வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். பழம் ரொம்ப பழுத்த பழமாக இல்லை, அதனால் நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு வாழைப்பழம் சேர்த்தாச்சு. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ கடாய் ஸ்டவ்லேயே தான் இருக்குது. ரவையை வறுத்த கடாய் நான் கீழே இறக்கி வைக்கல. அதோடையே நீங்கள் இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. அந்த சூடோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் அந்த ரவை நல்லா வெந்து வரும். ரவை நல்லா சூடாக இருக்குது, கடாயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரவை வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு. ஓரளவுக்கு இப்போ கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த அந்த ரவை பேஸ்ட்டு இதோடையே சேர்த்துடலாம். ஒரே சேஃபாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மடிச்சுட்டு ஒரே சேஃபாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்க மாவையும் இன்னொரு வாழை இலையில் நீங்கள் சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீமரில் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டை வச்சுக்கோங்க. மேலாப்ப நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த வாழை இலையும் அப்படியே மேலே வச்சுருங்க. இப்போ நான் 2 வாழை இலையும் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சூடாக இருக்குது. எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான பூவாழை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இந்த வாழை இலையோட வெந்து வர்றப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.